வணக்கம். 2026 தேர்தலுக்கு இப்போவே களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் முன் வச்சிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுல அப்படி என்னதான் இருக்கு? அது மக்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த வாக்குறுதிகளை நாம 4 முக்கியமான பிரிவுகளா பிரிச்சு பார்க்கலாம். அப்போதான் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். முதல்ல பெண்கள் மற்றும் குடும்ப நலன், அடுத்து இளைஞர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் விவசாயம் மற்றும் தொழிலாளர்கள், கடைசியா நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி பாதைன்னு ஒன்னொன்னா அலசுவோம். சரி, முதல்ல பெண்கள் மற்றும் குடும்ப நலன். சொல்லப்போலா எந்த ஒரு தேர்தல் அறிக்கையிலையும் இந்த பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடுகளுக்கு நேரடியா என்ன போய் சேருதுங்கிறது இங்கே தான் தெரியும். தவக என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த அறிக்கையில எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிற முதல் வாக்குறுதியே இதுதான்னு சொல்லலாம். மாசம் 2500 ரூபாய். ஆமாங்க, 60 வயசுக்கு குறைவான குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமை தொகை. இது உண்மையிலேயே ஒரு பெரிய நிதி உதவியா பார்க்கப்படுது. பண உதவி மட்டும் இல்ல, நம்ம அன்றாட செலவுகளை குறைக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு 6 எல்பிஜி சிலிண்டர் இலவசமா தர்றதாவும் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான வாக்குறுதி தான். கேஸ் சிலிண்டர் மாதிரியே கரண்ட் பில்லும் இன்னைக்கு ஒரு பெரிய செலவு தான். அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு மாசத்துக்கு 200 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும்னு இந்த அறிக்கை சொல்லுது. இந்த நேரடி பலன்களை தாண்டி இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. கல்யாண உதவிக்காக 8 கிராம் தங்கம், ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், அப்புறம் பெண்களோட பாதுகாப்புக்குன்னே ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் ஒரு முழுமையான பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்குற மாதிரி இருக்கு. ஓகே, குடும்பங்களை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது, ஒரு மாநிலத்தோட எதிர்காலமே அவங்க கையில தான் இருக்கு. இளைஞர்கள். தமிழ்நாட்டு இளைஞர்களோட எதிர்காலம் மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமா இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஒரு வரி போதும் அவங்களோட நோக்கத்தை புரிஞ்சுக்க. வேலை தேடுபவர்களை தொழில் தொடங்குபவர்களாக மாற்றுதல். அதாவது நீங்க வேலை தேட வேண்டாம், நீங்களே வேலை கொடுக்கலான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லையா? சரி, அந்த பெரிய லட்சியத்தை எப்படி அடைய போறாங்க? அதுக்கு ஒரு 3 ஸ்டெப் பிளான் கொடுத்திருக்காங்க. முதல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ். ரெண்டாவது, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கும் படிப்புக்கும் எந்த கேரண்டியும் இல்லாம லோன். மூணாவது, ஒரு டார்கெட் 1.5 லட்சம் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. தொழில் முனைவோரை உருவாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை தேடுறவங்களுக்கும் சில முக்கியமான வாக்குறுதிகள் இருக்கு. இதுல முக்கியமா உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல 75% முன்னுரிமை கொடுக்க சட்ட ரீதியா முயற்சி செய்வோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை, அப்புறம் சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு சப்போர்ட்னு பல திட்டங்கள் இருக்கு. அடுத்து, நம்ம மாநிலத்தோட முதுகெலும்புன்னு சொல்லப்படுற 2 முக்கியமான பிரிவினருக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். விவசாயிகளும் தொழிலாளர்களும். விவசாயிகளுக்குன்னு பார்த்தா உடனடி நிவாரணமா விவசாய கடன் தள்ளுபடி மாதிரியான அறிவிப்புகள் இருக்கு. அதே சமயம் நீண்டகால பலன்களுக்காக குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யறது, புதுசா பாசன திட்டங்களை கொண்டு வரதுன்னு பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க. விவசாயிகளைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் சில முக்கிய வாக்குறுதிகள் இருக்கு. இதுல ரொம்ப வருஷமா பேசப்பட்டு வர்ற பழைய பென்ஷன் திட்டம், அதாவது ஓபிஎஸ்ஐ திரும்ப கொண்டு வர்றது பத்தி மறுஆய்வு செய்வோம்னு சொல்லியிருக்கிறது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இப்ப நாம பார்த்ததெல்லாம் நலத்திட்டங்கள், துறை சார்ந்த அறிவிப்புகள். சரி, இதுக்கெல்லாம் மேல ஒட்டுமொத்தமா இந்த மாநிலத்தை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக போறாங்க? அவங்களோட பெரிய பிக்சர், அந்த விஷன் என்ன? வாங்க அதை பார்க்கலாம். சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல ஆளுகை, வளர்ச்சி, சட்டம் ஒழுங்குன்னு ஒட்டுமொத்தமா மாநிலத்தோட எதிர்காலத்துக்கான அவங்களோட பார்வை என்னங்கிறத பார்ப்போம். நிர்வாகத்துல 2 விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஒன்னு, போதையில்லா தமிழகம்ங்கிற ஒரு பெரிய லட்சியம். இன்னொன்னு, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு சுத்தமான நிர்வாகம். இது 2மே ரொம்ப அடிப்படையான தேவைகள் இல்லையா? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. டெக்னாலஜியை பயன்படுத்தி, அதாவது டிஜிட்டல் கவர்னன்ஸ் மூலமா எல்லாத்தையும் வெளிப்படையா செய்யணும். புதுசா நிறைய முதலீடுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஒரு முன்னணி பொருளாதார சக்தியை மாத்தணுங்கிறது தான் அவங்களோட இலக்கு. ஆக, இவ்வளவு வாக்குறுதிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. இதெல்லாம் நிஜமாவே செயல்படுத்தப்பட்டா தமிழ்நாட்டோட சமூக, பொருளாதார, நிர்வாக பாதையை இது எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கும்? இதை பத்தி யோசிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்.